தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஹெர்போக்கேல் மரத்தில் மருத்துவர். இப்போ நம்ம சொல்ல போகிற ஆடியோ வீடியோ என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, எல்லோரும் அடிக்கடி நம்ம கேள்விப்படுற ஒரு வார்த்தை தான். அது நம்ம வாழ்க்கையோட ஒன்றி வரும்போது, அது நம்ம வாழ்க்கையில் வரும்போது, அந்த வார்த்தைக்கு எந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம், அந்த வார்த்தை எந்த அளவுக்கு நம்மளை பாதிக்குதா, நம்மளை நல்வழிப்படுத்துதா, நடைமுறைப்படுத்துதா அப்படின்னு பார்க்க போனால், கண்டிப்பாக அதில் ஏகப்பட்ட மாற்றங்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம அதான் சொல்லுவாங்கல்ல, உங்களுக்கு ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஆனால் அதே விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணி பாருங்கள், அது உங்களுக்கு ரொம்ப கடினமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல வரேன். நடப்பவை அனைத்தும் நன்மைக்கே அப்படின்னு நீங்கள் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க, சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, எழுத்துப்பூர்வமாக பார்த்துருப்பீங்க நிறைய இடத்துல. நடப்பவை அனைத்தும் நன்மைக்கே அப்படின்னா எது நடந்தாலும் அது நல்லது தான், நம்மளுடைய கடவுள் சொல்கிற மாதிரி. நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரேயர் பண்ணும்போது கடவுள் சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்போம். நடப்பு அனைத்து நன்மைக்குன்னு சொல்லுவோம். எது நடந்தாலும் அதோட கடவுளுடைய சித்தத்தினால நடக்குது. அவருக்கு தெரியாததா, நம்ம நினைவுகள் அல்ல அவருடைய நினைவுகள், அப்படிலாம் பைபிளில் சொன்ன மாதிரி, வேத புத்தகத்தில் சொன்ன மாதிரி நிறைய விஷயத்த ஃபாலோ பண்ணிடுவோம். மற்றவங்கள்லாம் எந்த அளவுக்கு எப்படின்னு தெரியாது. கண்டிப்பாக அவங்களுடைய பகவத்கீதையாக இருக்கும், குரானாக இருக்கட்டும், அதில் கண்டிப்பாக சொல்லப்பட்டிருக்கும். நடப்பு அனைத்தும் நன்மைக்கே அப்படின்னு நீங்கள் பார்க்க போனீங்க அப்படின்னா, எது நடந்தாலும் அது நன்மை தான் அப்படின்னு எப்படி எடுத்துக்க முடியும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இப்போது நல்லது நடக்குதுன்னு வச்சுப்போம். கல்யாணம் நடந்தால் நல்ல விஷயம், குழந்தை பிறந்தால் நல்ல விஷயம், பெரிய மனுஷியானா நல்ல விஷயம், படிப்பில் இடங்க ஸ்கூலில் காலேஜில் இடம் கிடச்சா நல்ல விஷயம், வேலை கிடச்சா நல்ல விஷயம். இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நடக்கிறது நன்மைக்குன்னு டக்குன்னு சொல்லிடுவீங்க. ஆனால் ஏதாவது ஒரு இறப்புகள், ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா, அந்த இடத்துல இது நடந்தது நன்மைக்கு தான் அப்படின்னு அதை எப்படி நம்ம எடுத்துக்க முடியும்? அது எந்த விதத்தில் சாத்தியமாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மன நெருடலாக தான் இருக்கும். இறந்த வீட்டில் போயிட்டு நீங்கள் இறந்தது நன்மைக்கு தான் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அது எப்படி சாத்தியப்படும்? அது ஓகே தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் வாழ்க்கையிலே அதே மாதிரியான ஒரு விஷயங்கள் நடந்துச்சு. அப்போ தான் எனக்கு அதை எப்படிங்கிறது கணிக்க முடிஞ்சது. அது யார் யாருக்கு எந்த விதத்தில் பொருந்தது, மனசை கஷ்டப்படுத்துது, அதை எப்படி அவங்க ஏற்றுக்கிறாங்க, எடுத்துக்கிடுறாங்க அப்படின்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்குது. நம்ம இப்போ சொல்கிறது பார்த்திங்கன்னா, சிலவருடைய மனசு நிம்மதிக்காகவும், அவங்க மனசில் குழப்பமாக இருப்பாங்க, கஷ்டமாக இருப்பாங்க, முடிவெடுக்க முடியாமல் இருப்பாங்க, என்ன செய்யுதுன்னு தெரியாமல் இருப்பாங்க. இப்படிப்பட்டவங்களுடைய ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம இப்போ இதை பேசுகிறோம், அந்த ஆடியோ. இப்போ என்னுடைய ஃபாதர் இறக்குற அந்த தருவாயில் பார்த்தீங்க அப்படின்னா, நான் இந்த வார்த்தையை அப்படியே யோசித்து பார்க்குறேன். நடப்பை வேணது நன்மைக்குன்னா, இன்றைக்கி என்னுடைய தகப்பன் இறந்துருக்க நன்மைக்கா? இந்த தருவாயில் நான் இதை எப்படி நான் எடுத்துக்கிறது? ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பிரிவினை என்னால் தாங்க முடியாது. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா, தினந்தோறும் 1 அல்லது 2 பாஸ்டர்களை சந்தித்து பேசுகிறோம், ப்ரேயர் பண்ணுறோம், ஆறுதல் படுத்துறதுக்காக நிறைய விஷயங்களை வேத புத்தகத்தில் சொல்கிறோம். கடவுள் எழுதி வச்ச நிறைய விஷயங்கள் இருக்குது. மனிதராக பிறந்த எல்லாரும் ஒரு நாளைக்கு இறக்குற வேண்டியதான். யாரும் உயிரோடு அந்த உலகத்தில் அதிக நாட்கள் இருக்க போகிறதில்ல. அளப்பட்ட நம்மளும் ஒரு நாள் இறக்க போகிறோம். நமக்காக மற்றவங்க அழ போகிறாங்களா இல்லையான்னு தெரியாது. இப்போ நம்ம தகப்பன் இருந்ததுக்கு நம்ம அழுறோம். இப்படியெல்லாம் மாற்றி மாற்றி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, நிச்சயமில்லாத இந்த உலகத்தில் பிறந்தவங்க எல்லாமே ஒரு நாள் இறக்கணும் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு கூட, நம்ம சேர்த்து வைக்கிறதுக்காக நிறைய விஷயங்களுக்காக சண்டை போடுறோம். பிறருக்கு நம்ம கொடுக்கறதில்ல, ஹெல்ப் பண்ணுறதில்ல. ஏதோ எல்லாத்தையுமே நம்மளே வச்சுக்கிற மாதிரியும், நம்ம கொண்டு போகிற மாதிரியும், எப்போவுமே நம்ம கூட இருக்கிற மாதிரியும், நம்ம அது கூட இருக்கிற மாதிரியே ஃபீல் பண்ணுறோம் வாழ்க்கையில். எல்லாமே நிலையற்றது, நிரந்தரமான விஷயங்கள் எதுவுமே இந்த உலகத்தில் கிடையாது. பெர்மனண்ட் அப்படின்னு ஒரு விஷயமே இல்லை. எல்லாமே டெம்பரரி தான். சரிங்களா? இப்போ ஒரு ஜாப் கிடச்சுன்னா கேட்போம், இது பெர்மனெண்ட் ஜாப்பா? உங்களுக்கு கேரண்டி இருக்கா, வாரண்டி இருக்காலாம் கேட்குறோம். அது எல்லாமே வீண் தான். முதல்ல மனுஷனுக்கு கேரண்டி இல்லை, வாரண்டி இல்லை, பெர்மனண்ட் இல்லை. மனித உயிருக்கே விலை இல்லாத போது மற்ற பொருட்களுக்கு விலை இருந்தால் என்ன, இல்லாமல் போனால் என்ன? அப்படிங்கிற மாதிரி சிச்சுவேஷனில் இருக்குன்னு வச்சிங்களேன்.
இந்த நடைப்பயணத்து நன்மைக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கடைசியில் நான் சந்தித்த 100 ஃபாஸ்டர்ஸ்லேயும் என்னுடைய சக மருத்துவர்கள்ட்ட இருந்து நம்ம பேசும்போது தெரிஞ்சுக்கிட்ட ஒரே விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு என்கிட்ட சொல்கிறாங்க. அதாவது இந்த இறப்பை வந்து நடந்தது சரிதான், கரெக்டான நேரத்தில் அப்பா இறந்துருக்காங்க, இனி வந்து அப்பா இருந்தால் கஷ்டம்தான் அப்படிங்கிற எப்படி சொல்ல வராங்க அப்படின்னா, ஒருவேளை என்னுடைய தகப்பன் இந்த காலகட்டத்தை தாண்டி இருக்கதா இருந்தாச்சுன்னா ஒருவேளை கோமா ஸ்டேஜில் இருக்கலாம். இந்த மாதிரியான ஒரு நல்ல மரணங்கள் வாய்க்காமல் போயிருக்கலாம் அவருக்கு. வேறு விதமான விபத்துகளில் அவர் இறந்திருக்கலாம். இப்போ அவர் வந்து சுகமாக இறந்த இந்த இறப்பு இல்லாமல் போயிருக்கலாம். நடைபெறமாக அவர் உயிரோடு இருந்திருக்கலாம். அதெல்லாம் வந்து சரி வராது. அப்படிலாம் இருந்தால் நம்மளால் தாங்க முடியாது. ஏன் முடியாது அப்படின்னா, நம்ம உண்மையிலே நம்ம நல்லது செய்தாக இருந்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? கடவுளுக்கும் நமக்கும் நல்ல ஒரு கனெக்ஷன் இருக்குது. நம்ம நல்லதை மட்டும்தான் யோசிக்கிறோம், நல்லதை செய்கிறோம், எல்லாருக்கும் ஹெல்பிங் மென்டாலிட்டியில் இருக்கோம், கடவுள் சொன்ன கட்டளைகளை வந்து கடைப்பிடிச்சிட்டு இருக்கோம். அதனால கடவுள் நமக்கு எப்போவுமே ஒரு குறையும் வைக்க மாட்டார். அதனால இப்போ உங்கள் அப்பா இறந்தது சரி, நன்மை தான், அப்படி தான் நீங்கள் ஏற்றுக்கணும், வேறு வழியே கிடையாது அப்படின்னு நம்மகிட்ட சொன்னாங்க. அப்பா இறக்கிறதுனால இதுக்கு அப்புறம் நடக்கப்பட்ட நிறைய நன்மைகள் இருக்குது. இந்த இறப்புக்கு அப்புறம் தான் அது நடக்குமா இருக்கலாம். இதுக்கப்புறம் தான் அது கடவுள் வச்சுருப்பார் அவருடைய சித்தத்தில். ஒரு வாசல் பூட்டும்போது இன்னொரு வாசல் கண்டிப்பாக திறக்கும். இப்படியெல்லாம் நிறைய விஷயங்களை வந்து பெரியவங்க சொல்லும்போது தான் நம்ம யோசிக்கிறோம். ஒரு காலத்தில் சொல்லி வச்ச வாசகங்களும் வார்த்தைகளும் சும்மா இல்லை. நடப்பவே உனது நன்மைக்கே என்று எப்போ நம்ம உணர்கிறோமோ அப்போ இந்த வாழ்க்கை குறைவில்லாத வாழ்க்கையாக நமக்கு தோன்றும் அப்படிங்கிறத நம்ம மனசில் ஏற்றுக்கிட்டோம். கண்டிப்பாக இதே மனநிலைமை நீங்களும் இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை சரி பண்ண முடியும். நான் இதை மற்றொரு ஆடியோவில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். நண்பருக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.